இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரஜினிகாந்தும் இளையராஜாவும் ஜானி பட ஷூட்டிங்கின் போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு குறித்து பேசியது அரங்கத்தில் இருந்தவர்களை புருவம் உயர்த்த வைத்தது. அதுவும் இளையராஜா குறித்து ரஜினிகாந்த் சொன்னது புதிய தகவலாக இருந்தது. அவர் சூப்பர் ஸ்டார் பேசுறாரு. அவர் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு. நம்ம பண்ணதெல்லாம் நீங்க எப்படி இங்க இருந்து மாறினீங்க, இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேல பெல்ட் போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதுல கையில பட்டையா ஒரு வாட்ச் போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்லவா சொல்லிடவா, மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்கார்ந்து குடிச்சோம். ஸ்டுடியோவில் சொல்றாரு, அவர் சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு, குடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் இல்ல நீங்க அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னாரு. அதை சொல்ல போறேன், நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நன்றி நன்றி நன்றி. பிஜிபியில் ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திரன் சார் வந்தாங்க. இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்ன பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டம் இருக்க. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்ப சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு. மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டெல்லாம் சொல்லுங்க சார். அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பார். இசைஞானி இளையராஜாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என வலியுறுத்திய முதல்வர் ஸ்டாலின் அவரது பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் இளையராஜாவிற்கு கோரிக்கை ஒன்றையும் முதல்வர் விடுத்துள்ளார். சங்க தமிழுக்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க. ஆனா முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பேரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த மகடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான். அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சிம்பனி இசைக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சென்றுவிட்டதாக இசைஞானி இளையராஜா தெரிவித்தார். தனக்கான பொன்விழா நிகழ்ச்சியில் இதுகுறித்து அவர் மேலும் விரிவாக பேசினார். கலைஞருடைய தவ புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார்கள், எனக்கு நடத்துகிறார்கள். அது அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை. இது ஒரு சரித்திரத்தில், இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது. நீங்கள் கேட்டீர்கள், சிம்பனி இசையை கேட்டீர்கள். உங்களுக்கெல்லாம் உங்கள் மனதிலே என்ன தோன்றி இருக்குமோ என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஒரு இசையை அவ்வளவு வாத்தியங்களும் வாசிக்கக்கூடிய இசை என்னுடைய கற்பனையிலேயே தோன்றி, அந்த கற்பனையை எழுத்து மூலமாக எழுதி
அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் எழுதிய நோட்ஸ் தான் அவர்கள் வாசித்தார்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் எனது எண்ணத்திலே தோன்றிய கற்பனை வரி வடிவமாக எழுதி அந்த எழுதி 87 பேருக்கும் எழுதி தனித்தனியாக எழுதி மொத்தமாக வாசித்த இசைதான் அந்த சிம்பனி. இந்த சிம்பனி எழுதுவதற்கு நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சென்றது. என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை. என்னுடைய குழந்தைகளுக்குடைய நேரத்தை செலவழித்திருந்தால் இந்த சிம்பனியை எழுதியிருக்க முடியாது. இதே போல நீங்கள் விரும்பி கேட்கின்ற அத்தனை பாடல்களையும் நான் கம்போஸ் செய்திருக்க முடியாது. இளையராஜாவின் பாராட்டு விழாவில் உரையாற்றிய நடிகர் கமல்ஹாசன் அவரை இசையே உயிரே தமிழே என குறிப்பிட்டு பாடல் பாடி வாழ்த்தினார். இந்த இசைஞானி என் அண்ணனும் தான். உனை இந்த உலகுக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வாழ் இசையே வாழ் தமிழே வாழ். வணக்கம். 2026 தேர்தலில் வாங்க பார்க்கலாம் என புதிய பழைய எதிர்க்கட்சிகளுக்கு முதல்வர் சவால் விடுகிறார் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற இளையராஜா பொன் விழாவில் இவ்வாறு அவர் கூறினார். இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர் இளையராஜா சார் அவர்கள் எப்போ இந்த சிம்பனி எழுதி இது லண்டன்ல ரெக்கார்ட் பண்ண போறேன், இது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே சிஎம் அவர்கள் இளையராஜா ஸ்டுடியோக்கு போய் அவரை வாழ்த்தினார். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.